ரைட். குட் மார்னிங் டு ஆல். போன கிளாஸ்ல ஸ்கேட்டரிங் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்கேட்டரிங்னாலே நம்ம அட்டாமிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பத்தி படிக்க போறது. அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு, ஆட்டம்குள்ள என்னென்ன இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. ஆட்டம்ல என்னென்ன இருக்கு? proton, neutron, electron, ரைட். எலக்ட்ரான் and அவுட்டர்ல elementary இருக்கு. எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். ரைட், குட். உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் இருக்கு, பாசிட்டிவ். அப்புறம் நியூட்ரான்ஸ் இருக்கு. வெளியில வந்து எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ். இது எல்லாமே அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அப்புறம் லேட்டரா 1970ஸ்க்கு அப்புறம் 1970க்கு அப்புறம் தான் இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸே கண்டுபிடிச்சாங்க. மேசான், பையான், நிறைய அயன். அதனாலதான் ஆன்னு சொல்றோம். ரைட். இப்போ நியூக்ளியஸ்க்கு வெளியில எலக்ட்ரான் இருக்கு. நியூக்ளியஸ்க்கு உள்ள பார்ட்டிகல் எல்லாத்துக்கும் காமனா ஒரு நேம் இருக்கு. அதுக்கு பேரு நியூக்ளியான்னு பேரு. நியூக்ளியான், NuClEON. நியூக்ளியஸ்க்கு உள்ள எல்லா அயனுக்குமே நியூக்ளியான்னு பேரு. ஏன் அயன்னு சொல்றோம்? எல்லாமே சார்ஜ்டு. அதனாலதான் நம்ம அதை அயன்னு சொல்றோம். புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்கு. நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ். பையான், மேசான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே சார்ஜர் பார்ட்டிகல். சார்ஜர் பார்ட்டிகலை நம்ம அயன்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் இஸ் எ நெகட்டிவ் அயான், புரோட்டான் இஸ் எ பாசிட்டிவ் அயான். அதே மாதிரி அதான் நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கிற எல்லா பார்ட்டிகளுக்கும் காமனா ஒரு நேம் வந்து நியூக்ளியான். சரியா? NuClEON, நியூக்ளியான். ஸோ இந்த ஸ்கேட்டரிங் தியரியால தான் நம்ம அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற முடிஞ்சது. எவ்வளவு டீப்பா நம்மளால ஆட்டம்க்கு உள்ள போக முடியும், அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மள எடுக்க முடியும். ஸோ அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னாலே, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னாலே அதைத்தான் சொல்லும். ஸோ அதுல இருந்து தான் எலக்ட்ரான் ஸ்கேட்டரிங் கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்மளால. ரூதர்ஃபோர்டு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆட்டம் மாடலே ஃபைனலைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி போர் ஆட்டம் மாடல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆட்டம் மாடல்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஃபைனலைஸ் கிடையாது. ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு ஆட்டம் மாடல் அப்பதான் சொல்றாரு அவரு. ஸோ அதான் ஃபைனலைஸ். என்ன சொல்றாரு? எலக்ட்ரான் நெகட்டிவ் அது வெளி பாதையில ரேண்டமா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட பாதையில சுத்திட்டு இருக்கும். அந்த பாதைக்கு பேர் தான் ஆர்பிட். அந்த பாதை எல்லாமே குவான்டைஸ்டு ஸ்டேட்டு, ரேண்டமா இருக்காது. n=1, n=2, n=3 அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கும். ஆர்பிட்ஸ் இருக்கும், ஆர்பிட்டால் இருக்கும். உள்ள வந்து புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ். அதுக்கு முன்னாடிலாம் என்னன்னா ஆட்டம்ங்கிறது எலக்ட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இல்ல பிளம் கேக் மாதிரி எலக்ட்ரான் வந்து அங்கன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ரேண்டமா. ரூதர்ஃபோர்டு வந்து தான் எலக்ட்ரான் அப்படி ரேண்டமா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில மட்டும்தான் இருக்கும், ஸ்டேபிளா இருக்காது, அது ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணது. இது எல்லாமே இந்த ஸ்கேட்டரிங் தியரிக்கு அப்புறம் எவல்யூட் ஆனது. ஸோ எலக்ட்ரான் ஸ்கேட்டரிங் அதுக்கப்புறம் பண்ணாங்க, நியூட்ரான் ஸ்கேட்டரிங் பண்ணியிருக்காங்க, புரோட்டான் ஸ்கேட்டரிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அட்டாமிக் பார்ட்டிகலுமே ஸ்கேட்டரிங் அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து வந்ததுதான் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங். சரிதானா? ஸோ அதனாலதான் ஸ்கேட்டரிங் தியரிக்கு நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், குவாண்டம் தியரியில இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ரைட். அதான் அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் பத்தி தெரிஞ்சது, நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரு, நியூக்ளியஸ் ஆட்டம், அப்புறம் ஸ்பின், எலக்ட்ரான் ஸ்பின் டிபெண்டன்சி, இது எல்லாத்தையுமே நியூக்ளியர் ஸ்கேட்டரிங் எல்லாமே இந்த ஸ்கேட்டரிங் தியரியில இருந்து தான் நமக்கு வருது. ஸோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அதுல இருந்து தான் படிக்கிறோம். அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங், பிளேன் ஆஃப் ஸ்கேட்டரிங். இது இந்த ஸ்கேட்டரிங் தியரிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன டெஃபினிஷன்ஸ். ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் as the angle between incident and scattered photon. இன்சிடென்ட் டைரக்ஷன், ஸ்கேட்டர்ட் டைரக்ஷன். இன்சிடென்ட், ஸ்கேட்டர்டு. இப்போ இது இன்சிடென்ட் டைரக்ஷன்னா இதுல இருந்து ஸ்கேட்டர் ஆகி போகுது இல்ல, அது ஸ்கேட்டர்ட் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள், இந்த தீட்டா இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் நம்ம சொல்றோம். அடுத்து பிளேன் ஆஃப் ஸ்கேட்டரிங். இது என்ன பிளேன்ல நடக்குதோ அது பிளேன் ஆஃப் ஸ்கேட்டரிங். சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம Z ஆக்சிஸ் எடுத்துக்கிடுவோம், அதுதான் பிளேன் ஆஃப் ஸ்கேட்டரிங். It is the plane containing the incident direction and scattered direction. Right. அடுத்து ஸ்கேட்டரிங்ல நம்ம பேசிக்கா படிச்சிருப்போம். ரெண்டு டைப். ஒன்னு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னொன்னு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்.
ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சொல்லுங்க. someone answer me. எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இல்லைன்னா எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன், யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, அது தப்பு இல்லை. பார்ட்டிகல்ஸுக்கு இடையில எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கிறத வச்சு எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கான பிரிக்கணும். சரி, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஓகே. அதுல எது எலாஸ்டிக், எது இன்எலாஸ்டிக்? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா அது இன்எலாஸ்டிக்னு நினைக்கிறேன். ஓகே, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். எலாஸ்டிக், ரைட், குட். அவ்வளோதான் ஆன்சர். எலாஸ்டிக் ரப்பர் பேண்டு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அது எலாஸ்டிக்னு ஏன் சொல்கிறோம்? அது இழுத்து பிடிச்சிட்டு விட்டுட்டோம், திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது எலாஸ்டிக். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அது ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் தேர் இஸ் நோ சேஞ்ச். அவ்வளோதான், சிம்பிள். அதான் எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக் அதுக்கு ஆப்போசிட், அவ்வளோதான். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ஸ்கேட்டரிங் நடக்குது, ஒரு கொலிஷன் நடக்குதுனாலே ரெண்டு ஆப்ஜெக்ட் தேவை. ஒன்று ஒரு டார்கெட்டு, ஒரு இன்சிடென்ட்டு, இல்லை ரெண்டுமே மூவிங்லையும் இருக்கலாம். அந்த கேஸ் நம்ம பார்ப்போம். ரெண்டுமே மூவிங்லேயும் இருக்கலாம். ஸோ ரெண்டும் கொலைட் ஆகும்போது ஏ கேன் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி டு பி, ஆர் பி கேன் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி டு ஏ, ஆர் ரெண்டுமே நடக்காம போகலாம். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே நடக்காம போகலாம். பிஃபோர் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன் தேர் வில் பி நோ எனர்ஜி சேஞ்ச், அப்படியும் இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் எலாஸ்டிக். அப்படி இல்லாமல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருச்சுன்னா அது இன்எலாஸ்டிக். ஸோ அதுல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். இஃப் தேர் இஸ் நோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த இன்சிடென்ட் பார்ட்டிகல் அண்ட் தி டார்கெட் இஸ் கால்டு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், ரைட்? இது நமக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட், எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிகல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் இஸ் சேம், அன்ஆல்டர்டு. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிகல் இப்போ சாரி, நெட்டு கட் ஆயிருச்சு. ரைட். ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிகல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் இஸ் சேம், பட் தேர் வில் பி மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர்டு. அதான் முக்கியமான பாயிண்ட். தேர் வில் பி மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் சின்ஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ். இப்போ ஒரு டார்கெட் இங்க ஸ்டேபிளா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிகல் அதுல ஃபால் ஆகுது, சரியா? ஃபால் ஆகும்போது இந்த இன்சிடென்ட் பார்ட்டிகல் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில வந்துட்டு இருக்கும், குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும். அந்த டார்கெட் மேல ஹிட் ஆன உடனே, கொலைட் ஆன உடனே அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா ஆப்வியஸா என்ன சேஞ்ச் ஆகும்? மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஏன்? P is equal to mv. குட். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா கரஸ்பாண்டிங்கா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை பொறுத்த அளவில், எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்த அளவில் ரெண்டுக்குமே எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்காது. இப்போ இன்னொரு புது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பட் மொமெண்டம் சேஞ்சஸ், அது முக்கியம். தேர் வில் பி மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர்டு சின்ஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கொலைட் ஆனதுக்கு அப்புறம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் டார்கெட் பார்ட்டிகிள் ஒரே சைஸ்லயோ, இன்சிடென்ட் பார்ட்டிகிள் ஒரே சைஸ், ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா,
2ம் கொலைட் ஆன உடனே 2மே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ 2 இந்த பார்ட்டிகிளோட சைஸும் இன்சிடென்ட் பார்ட்டிகிளோட சைஸும் சேமா இருக்கு. 2மே ஒன்னோட ஒண்ணு நோக்கி வருது. கொலிஷன் நடக்க போகுது. இது இந்த முன்னாடி கேஸ் என்ன டார்கெட் ஸ்டேபிளா இருக்குன்னு கன்சிடர் பண்ணோம். டார்கெட் ஸ்டேபிளா இருக்கு. இன்சிடென்ட் பார்ட்டிகிள் அது மேல ஹிட் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகும்போது மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. சப்போஸ் 2மே ஒரே சைஸ்ல இருக்குது, 2மே மூவிங்ல இருக்கு. டுவர்ட்ஸ் கொலிஷன் 2மே டுவர்ட்ஸ் வருது அப்படின்னா 2மே கொலைட் ஆகல. 2ஓட டைரக்ஷனுமே 2மே ஈக்குவல் பார்ட்டிகல் 2ம் கொலைட் ஆகும்போது என்ன ஆகும்? 2 ஈக்குவல் சைஸ்ல உள்ள பால் கொலைட் ஆகும்போது இது வந்த டைரக்ஷன்லயே திரும்ப போகும். பார்ட்டிகல் பால் ஏ. அதே மாதிரி தான் பால் பியும் வந்த டைரக்ஷன்லயே திரும்ப போயிடும். ஸோ அது ஒரு கேஸ் இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன? மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ரைட். இப்போ inelastic scattering. If there is no energy transfer between the incident particle and the target is called inelastic scattering. இது நமக்கு தெரியும். Here both the energy and the momentum of the incident particle change. So both the energy-யும் சேஞ்ச் ஆகும், மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். அங்க வந்து எனர்ஜி சேஞ்ச் ஆகாது, மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். இங்க வந்து எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும், மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். இன் திஸ் கோர்ஸ் வி ஷால் கன்சிடர் ஒன்லி எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ இந்த யூனிட்ல ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்ண போற பொருளா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ரைட். அதுல ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். குவாண்டம் தியரி வர்றதுக்கு முன்னாடி பேசிக்கா இருந்தது கிளாசிக்கல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு ஹோமோஜீனியஸ் மோனோ எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வருது. ஹோமோஜீனியஸ்னா என்ன அர்த்தம்? ஹோமோ ஹோமோனா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரியாக சேம் டைப். மாதிரி. குட். ரைட். ஹோமோஜீனியஸ் மோனோ எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ். மோனோனாலும் சேம் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ். எனர்ஜி. ஸோ எனர்ஜி இன்சிடென்ட் பார்ட்டிகளுக்கு சேமா இருக்கிற ஒரு பீம் கன்சிடர் பண்ணிக்கிருவோம். சரியா? ஒரு அயன் பீம். இப்போ ஃபெரிக் அயன் பீம் இருக்கு, காப்பர் அயன் பீம் இருக்கு, டைட்டானியம் அயன் பீம் இருக்கு. ஒவ்வொரு அயனுக்கும் அயன் பீம். பீம்னா என்ன சொல்றோம்? கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதைத்தான் பீம்னு நம்ம சொல்லுவோம். கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், அதைத்தான் நம்ம பீம்னு சொல்லுவோம். கண்டினியூஸா அதுல இருந்து பார்ட்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லேசர் லைட்டை நம்ம டார்ச் லைட் சின்னதா இருக்கும்ல, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணல கண்டினியூஸா லேசர் லைட் எமிட் ஆகுது இல்லையா? ஸோ அதைத்தான் பீம்னு சொல்றோம். அந்த பீம் வந்து ஹோமோஜீனியஸா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். மோனோ எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் எனர்ஜி சேமா இருக்கணும். அது வந்து ஒரு டார்கெட் மேல ஹிட் ஆகுது. அந்த டார்கெட்ல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங் சென்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எப்படி? ஒரு கிறிஸ்டல் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆப்வியஸா நமக்கு இந்த ப்ராசஸ் சொன்ன உடனே மைண்டுக்கு என்ன லா ஞாபகம் வரும்? எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங். அதுல தான் பார்த்தோன்னா ஆட்டம் போட்டு டீப்ராக்ஸ் லா, ஆட்டம்ஸ் வரிசையா போட்டு இன்சிடென்ட் பார்ட்டிகல் அதில் ஹிட் ஆகும்போது நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய ஸ்கேட்டரிங் சென்டர்ல எதுல வேணாலும் போய் ஹிட் பண்ணலாம். அதான் சொல்லுது. கண்டினியூ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங் சென்டர்ஸ். The particles are scattered by the target in all directions. ஸோ இதுல வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா இதுல இருந்து எல்லா டைரக்ஷன்லயுமே அது ஸ்கேட்டர் ஆகலாம். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்கேட்டரிங் ஆங்கிள், இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் மூலமா அது எல்லா டைரக்ஷன்லயுமே ஸ்கேட்டர் ஆகும். அதை நம்ம என்ன பண்றோம்? ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம அதை அப்சர்வ் பண்றோம். particles அப்போ the particles are scattered by the target in all directions and the scattered particles are received and analyzed by a detector. இங்க ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஸ்கேட்டர் ஆகுறத நம்ம ரிசீவ் பண்றோம். யாருடா? யாரு? சார பக்கமா பார்த்துட்டியா? வெயிட் பண்ணு. ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே அது ஸ்கேட்டர் ஆகும். அண்ட் ரிசீவ்ட் அண்ட் அனலைஸ்ட் பை அ டிடெக்டர் கெப்ட் அட் ஏ லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டார்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிடெக்டர் வச்சு இதுல இருந்து ஸ்கேட்டர் எல்லா பார்ட்டிகளையுமே நம்ம அதை கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். லெட் த ஆரிஜின் கோஆர்டினேட் ஆஃப் தி சிஸ்டம் பை சூசன் அஸ் தி டார்கெட். So
இந்த